பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்ஜி மினிஸ்ட்ரிஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? நிறைய கேள்வி இருக்கு பாஸ்டர். போன நிகழ்ச்சியில கூட நம்ம விறுவிறுப்பா நிறைய காரியங்களை பேசிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. கிறிஸ்துவும் அப்படி எடுத்துக்கொண்டாலே விசுவாசம் என்ற ஒரு வார்த்தை மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்துவம் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா எதன் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்கிறோம், தேவன் மேலே எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைக்கிறோம். ஏன்னா இதுக்கு பேர் விசுவாச மார்க்கமே அடிப்படையில் தான் விசுவாசிகள். நீங்க சொன்னது போல விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்தவம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இப்படி வாசிப்பீங்க, நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவரை பார்த்தீங்கன்னா எங்கே நம்பினாங்க? ஓடிட்டாங்க. அவன் வேலையை பார்க்கறதுக்கு ஓடிட்டான் இல்லையா? ஏன்னா அவர்கள் அவரை எப்படி நம்பி இருந்தார்கள் என்று சொன்னால், நமக்கு இந்த காலத்தில் ஒரு பெரிய மீட்பை, விடுதலையை கொடுப்பார். ரோமர்கள் இடத்திலிருந்து விடுதலையை கொடுத்து எருசலேமில் ராஜாவாக வீற்றிருப்பார். தாவீதினுடைய சிங்காசனத்தில் என்பதாய் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தபடியினால் என்னதான் ஆண்டவர் இதை சூசகமாக, இன்டைரக்டாக தன்னுடைய மரணத்தை குறித்து சில இடத்துல டைரக்டாகவும் பேசியும் அவர்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ ரோமர்களால் பிடிக்கப்பட்டு இதையும் அவர் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்பா இருக்கிறேன்னு சொல்றீங்களா, நீங்கள் எல்லாம் சிதறி ஓடிடுவீங்க அவருடைய நாமத்தை நிமித்தம். ஆமாம்மா. என்ன அப்படின்னா, அவரை பிடிக்கிறது நிமித்தமாக, காட்டி கொடுக்கப்பட்டு பிடிக்கிற நிமித்தமாக எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அப்போ கூட பேதர் சொல்லுவான், இல்லை யாரோட போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவான். அவன் நீ தான் சேவல் கூவுறதுக்கு 2 தரம் கூறணும் 3 தரம் வருது அப்படி சொன்னார். எல்லாமே இது நடந்தது இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, அவர்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையின்படி காரியங்கள் நடக்கலை. இயேசுவானவர் சொன்னதெல்லாம் ஒரு பக்கத்தில் புரியல. ஆனால் உயிரோட எழுந்து இவர்களை சந்தித்தார் ஆண்டவர். உயிரோடு எழுந்து இவர்களை சந்தித்த பின்பு நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே அதை பார்க்கலாம். தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார் பல திருஷ்டாந்தங்களினால. அவரை தொட்டு பார்த்தாங்க, அவர்களை தொட்டாரு, அப்பம் மீன்லாம் சாப்பிட்டு காமிச்சாரு, திராட்சை ரசம் குடித்து காமிச்சாரு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது திராட்சை ரசம் கிடையாது, அப்போ மீனெல்லாம் என்ன திராட்சை ரசம் நான் இப்போ குடிக்க மாட்டேன்ட்டு அது சொன்னதான பாயிண்ட். யாராவது கொண்டு வந்துட போகிறாங்க, அதுதான் கரெக்ட் பண்ணிட்டேன். அப்போ இப்படி அநேக திருஷ்டாந்தங்களினாலே தாம் உயிரோடு, ஏன்னா இவர் ஆவியோ இல்லை வேற யாரோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஏன்னா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை, கல்லறை மூடப்பட்டதை எல்லாம் கண்டார்கள் அல்லவா? அதுபடினாலே அவரை பார்த்து கல்லறை திறந்திருப்பதையும் அவரை அந்த தோட்டத்திலே சந்தித்ததான மரியாள் சொல்லி கூட அவர்களால் நம்ப முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு எல்லாருக்கும் தன்னை காண்பித்து அவர்களுக்கு பேசினதான காரியம் என்னன்னா, நீங்க போய் காத்திருந்து நீங்க தேவனாலே உங்களுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை நிறைவேறும் போது, பிதாவினால் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பெறும்போது, யோவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். நீ யோவேல் 2ஆம் அதிகாரம் போய் வாசிங்கன்னா, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் என்னையன்றி வேறே தேவன் இல்லை என்றும் அறிவீர்கள். இதுக்கு பின்பு ஆமா, ஆவி தேவாவி உங்களுக்கு ஊற்றப்படும், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும். அப்ப என்ன அறியும் போது, அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை. 3 பேர் கிடையாது. அப்படி அறியும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும். நீங்கள் பலன் அடைவீங்க, நீங்க போய் என்னைக்கு சாட்சியா இருப்பீங்க, போய் சொல்லுங்க அப்படின்னாரு. இப்போ இதை தான் அவங்க போய் சொன்னாங்க. போய் சொன்னதான காரியத்தை பார்த்தீங்கன்னா, நாம நம்புகிற விசுவாசிக்கிற அத்தனை பேரும் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் மீட்படைகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவ ஆவியை பெறுகிறது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்ப விசுவாசம் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்தாரா, என்கிட்ட காமிக்க சொல்லு அப்படி என்கிட்ட ஒவ்வொருத்தையும் அவர் என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணா ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி பார்த்து நம்புகிற மார்க்கம் அல்ல, சொல்லப்பட்டதை, எழுதப்பட்டதை விசுவாசித்து நம்புகிறதான மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். ஏன் அப்படின்னு சொன்னா, என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, சொல்லிட்டே இருக்க காரியம் தான் நடந்துகிட்டே இருக்குது, இனிமேலும் சொன்ன காரியம் தான் நடக்க போகுது.
அப்படின் போது அவனுக்கு தெரியும் இது சத்திய வார்த்தை, இது விளையாட்டு கிடையாது, மேஜிக்லாம் கிடையாது, இது சொல்லப்பட்டதான காரியம். என்ன நடக்க போதோ அது எழுதி இருக்கு, இதுல என்ன எழுதப்பட்டிருக்கோ அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற போது அவன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற காரியத்தை நம்புறான், ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்ப ஏன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணணும், நம்ம எப்படியாவது மோட்சத்துக்கு போயிடணும் அப்படின்னு வருகிறான். ஆனா அப்படின்னாதான் இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா இது மார்க்கமே கிடையாது. விசுவாசம் இல்லைன்னா நம்ம தேவன் இல்லைன்னு சொல்றோம்னு அர்த்தம். விசுவாசம் இருந்தாதான் தேவன் இருக்கிறான்னு நம்மளால நம்ப முடியும் இல்லையா? எழுதப்பட்டவைகளை நம்ப முடியும். இப்போ கரெக்டாக சொன்னீங்க, இது விசுவாசம் சம்பந்தப்பட்ட மார்க்கம். விசுவாசம் இல்லைன்னா இதை நீங்கள் தள்ளிடலாம். கண்டிப்பாக இந்த பூமியில் வந்துட்டு நான் கிறிஸ்தவனுக்காக நான் சொல்லலை, நான் அநேக ஞானவான்கள் நிறைய புத்திசாலிகள்லாம் வந்துட்டு பூமியில் வந்து நம்ம பார்த்த காரியங்கள்லாம் உண்டு. நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, இங்கே இருந்து கொண்டே வந்துட்டு எல்லா காரியங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை, புத்திசாலிகள், மேதைகள், ஞானிகள். இது எதன் அடிப்படையில் பூமியை பார்க்குது, எதன் அடிப்படையில் இப்படி புத்திசாலின்னு சொல்லுது? பூமி வந்து புத்திசாலி, ஞானி, அறிவாளி. அறிவாளினா நிறைய படித்தவன், எல்லாவற்றை குறித்தும் அறிவு உள்ளவன். ஞானி அப்படின்னு சொன்னால் அந்த அறிவை ப்ராப்பராக பயன்படுத்துகிறவன். எந்த இடத்துல அந்த ஞானத்தை காண்பிக்கணுமோ அந்த ஞானத்தை காண்பித்து அவன் பயன்படுத்துவான், நான் காணப்படுவான். புத்திசாலி எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டவனாக அவன் காணப்படுவான். அதான் புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங், சரியாக வந்து புரிந்து கொள்ளுகிறவனாக இருப்பான். அப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வகை இருக்குது. ஒருவனை புத்திசாலி அப்படின்னு சொல்லணும்னா, ஞானின்னு சொல்லணும்னா, பெரிய தத்துவவாதின்னு சொல்லணும்னா, அவன் பேசுறதே யாருக்கும் புரியக்கூடாது. அப்படி தத்துவவாதினா அந்த மாதிரி. ஏன்னா அவன் வந்து ரிசர்ச் பண்ணி அவன் கண்டுபிடிச்சதான காரியங்களை அவன் எழுதுனா கூட யாருக்கும் புரியாது. இது வந்து ஃபார் ஜோக், பட் ஜோக்ஸ் அப்பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது கரெக்டாக தான், ஜோக் இல்லை. அந்த ஞானி எப்படி வந்துட்டு அபத்தமா மாறுன்றதுக்காக தான் நான் கொண்டு வரேன். இல்லை இப்போ இது நம்ம முடிச்சிருவோம். அப்போ இது பூமி வந்து இப்படி பார்க்குது. ஆனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாவற்றை குறித்தும் தேவன் பேசும்போது மதிகேடன் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுங்க. மதிகேடன்னா என்னன்னா புத்தியற்றவன் அர்த்தம். அப்போ இந்த உலகம் ஒருவனை புத்திசாலி அப்படின்னு சொல்லும், ஆனால் அவன் இருதயத்தில் தேவன் இல்லைன்ட்டு அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்புறான்னு வச்சுக்கோங்களேன். அவனை பார்த்து மதிகேடன், புத்தியற்றவன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார் என்று இந்த வேத வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி பயங்கர ஞானி, ஆனால் அந்த ஞானத்தினாலே அவன் வந்து தெய்வத்தை கண்டடைய முடியல அப்படின்னா அவனுடைய ஞானத்தினால் என்ன பிரயோஜனம்? பயங்கர அறிவாளி, சயின்ஸ் எல்லாம் கரைச்சி குடிச்சதானே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர், சரியா? அப்படிப்பட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் இல்லை அப்படின்றான். என்னை பார்க்க முடியல, இல்லை அப்படின்றான். ஏன் அப்படின்னா சயின்ஸ்னாலே என்ன அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வெளிப்பட்டுருக்கு இதெல்லாம். சயின்ஸ் அறிவு. அதனால தான் தமிழில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சயின்ஸுக்கு அறிவியல் சொல்லுவாங்க. அறிவை குறித்துதான இயல், சரியா? சயின்ஸ் தான் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ். அது கெஸ் பண்ணிலாம் சொன்னீங்கன்னா நோ, கெஸ் பண்ணால் அது தியரி ஆகிடும். அது வந்து ப்ரூவ் பண்ணணும் நீங்கள். அப்போ ப்ரூவ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எஸ் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவாங்க, சரியா? அப்போ அறிவு அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் வெளிப்பட்டுருக்கு, இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லு. அப்படி பார்க்குறவன் தெய்வத்தை பார்க்க முடியல, அதனால தெய்வம் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ அவனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த பூமியில் அவன் பெரிய ஒரு அறிவாளி, ஆனால் தேவனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா படுமுட்டாள். ஏன்னா தேவன் இருக்காரு இல்லையா, அவர் பார்க்குறாரு, படுமுட்டாள்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இல்லை, அந்த அறிவாளி, அந்த சயின்டிஸ்ட் தான் வந்துட்டு இந்த பூமியை வந்துட்டு தான் பார்க்குறான், அந்த பூமியை வந்து ஆராய்ந்து பார்க்குறான். அது வந்துட்டு அவனுக்கு தோன்றது தட்டையாய் காணப்படுதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ வருடங்களாக வந்து எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்து இது தட்டையாய் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தான். அவனோட நம்பிக்கை அது, அவன் பார்க்குறதுனால அது நம்பிக்கை. ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வேதம் குறிப்பிடுகிறது பூமி வந்து உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறது. அப்போ இந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் வந்து ஒரு காரியத்தை நான் வந்து இணைக்க விரும்புகிறேன். அவ்வளோ ஞானம் உள்ளவன் ஆக்சுவல் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா இதில் யாருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு, தேவ மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு உருண்டன்ட்டு எழுதுறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரூவ் பண்ண சொன்னால் அவனுக்கு ப்ரூவ் பண்ண தெரியாது. ப்ரூவ் பண்ணுறது இப்போ தான் வந்து சில நூற்றாண்டு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க நினைக்கிறேன். போன நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பூமி உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? எவ்வளோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல ஐயர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தட்டைன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தவன்
அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். கப்பல் போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கப்பல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து மறையுது. அது என்ன அப்படின்னு சொன்னா இப்படி வருது இல்லையா, அப்போ போறது டிஸ்டன்ஸ் போக போக பைனாக்குலர் வச்சு பார்த்தோம்னா அப்படியே மறையுது. ஆனா வந்து மூழ்கலாம் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இது இப்படி இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் அப்படியே ஆக்சுவலாக இப்படி மறைகிறது. அப்போ நின்று பார்க்குற நேரம் நின்று பார்க்குறவனுக்கு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கிறதுன்றது பிளெயின் சர்ஃபேஸ் கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அதை ஆராய்ந்து பார்க்குறான். ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் இது இது ரீசனு பூமி உருண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் போனானுங்க, ஃப்ளைட்லலாம் போனானுங்க. அதுக்கப்புறம்லாம் தெரியும், மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தாலே தெரியும் இது வந்து உருண்டை. அதுக்கப்புறம் அதை வந்து யாருக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட் அது ஆக்சுவலாக. இப்போ இதை ஒருத்தனுக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு தேவன். இதை உண்டாக்கின தேவன் வந்து அது உருண்டை அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காரு. அவன் அதை வந்து எழுதியிருக்கிறான். அப்போ இதை படிக்கிறவன் அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்பான். யார் இவன்கிட்ட பேசினா இவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ வந்து பைனாக்குலர் இருந்தா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனானா, பறந்தானா, அங்கேருந்து பார்த்தானா, ஃபோட்டோ இருக்கா, பைபிளில் ஃபோட்டோ இருக்கான்னு கேட்பான். அப்போ உண்மையான சயின்டிஸ்ட் யாரு? தேவன் யாருக்கு வெளிப்படுத்தி இருக்காரோ அவன் தான் உண்மையான சயின்டிஸ்ட், அறிவாளின்னு அர்த்தம், அவன் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமி சொல்லுகிறதான, பூமியில இருக்க மனிதர்கள் சொல்லுகிறதான விதத்தில் அவர் அறிவாளிகள். அவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம் கூட முடியாது, பயங்கர ஞானிகளாக காணப்படுவாங்க சப்ஜெக்டில். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பைத்தியம் அப்படின்னு பார்க்குறாரு. எதன் அடிப்படையில்? நான் சொல்லுகிறேன், இப்போ உனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? இங்கிலீஷா? சரி, இங்கிலீஷில் இது டிரான்ஸ்லேஷன் பண்ணதான பைபிள் படிச்சுப்பார், இது புரியுதா உனக்கு? இது என்ன ஞான அர்த்தத்தை சொல்லுதுன்னு உனக்கு புரியுதா? புரியல. அப்போ உனக்கு இது எப்படி தோணும்? இது பைத்தியமாக தோணும். ஆனால் இது உனக்கு பைத்தியமாக தோணுச்சுன்னா நீ பைத்தியக்காரன். அதுதான் 1 கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க காரியம் இது. இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியபடி அந்த காரியத்தை அவர்கள் பார்க்காதபடினாலே அவைகளெல்லாம் அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறவன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியமாய் பார்க்கிறபடினால அவனுக்கு புரிகிறது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை அவர் கொடுப்பாரு. அதான் நான் முன்னாடியே ஆரம்பித்தது போல் அந்த ஞானி அந்த புத்திசாலியை நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணுறோம்னா, என்னை விட அவன் அதிகமாக யோசிக்கிறான், என்னை விட அவன் ஏதோ ப்ரூவ் பண்ணுறான், என்னை விட அதிகமாக ஏதோ செஞ்சு காமிக்கிறான் அப்படின்ற ஒரு தாட் ஒரு மனுஷனுக்குள்ளே வருது பார்த்தீங்களா? அப்போ தான் வந்து முடிவு பண்ணுறான், இவன் ஞானி, என்னை விட ஞானியாக வந்து செயல்படுகிறான், பேசுகிறான், காரியத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கிறான் அப்படின்ற ஒரு காரியம்லாம் வருது. ஆனால் வேதத்தை கூட அவன் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது தேவன் யாரு தெரிந்து நீங்கள் கூட சொன்னீங்க, அந்த பூமியை வந்துட்டு உருண்டைன்னு சொல்லிட்டு யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து அந்த ஞானம் வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம், அது அவனால் சொல்ல முடியாது. அதை தேவனோடு ஒருத்தன் இணையறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான ஞானி, உண்மையான புத்திசாலி, உண்மையான ஒரு படைப்பாளன் என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியாது. சிம்பிள். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, தேவனை அறிந்து கொண்டான் ஒரு மனுஷன், எவன் கண்டுபிடிக்கிறான் அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை, தேவனை கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கிறது கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சொல்ற அப்படின்னு அர்த்தம். கண்டுபிடிக்கிறது அவர் ஏற்கனவே இருக்கிறாரு தான், அது என்ன பண்றான், கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் தேவனை சந்தித்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்போ சயின்டிஸ்ட் கூட அவர்களை குறித்து இந்த சொல்லும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபவுண்டர், இன்வென்டட், அவர் சொல்ல கண்டுபிடித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அது டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஹீ டிஸ்கவர்ட் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளவு நாள் அது கவர் பண்ணியிருந்தது ஏதோ ஒன்று, இதை வந்து மூடிட்டு இருந்திருக்கு, இவரை எடுத்தோம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல பூமியில இருக்கிறதான காரியங்களை அவர்கள் வந்து அறியும் பொழுது சொல்றாங்க, இதை இவன் கண்டுபிடித்தார், ஹி ஃபவுண்ட் திஸ் அப்படின்றாங்க. யாருமே எந்த சயின்டிஸ்டையாவது பார்த்து ஹி கிரியேட்டட் திஸ் அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியாது. இதை இவர் சிருஷ்டித்தார், இவர் இதை உண்டாக்கினார், படைத்தார் சொல்ல முடியாது. அது தேவன் மட்டும்தானே சொல்ல முடியும். அப்ப ஏற்கனவே இருக்கிறத, மறைந்து இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தூசி தட்டி கண்டுபிடிச்சிட்டு அவர் தான் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம பார்க்கல, எத்தனையோ நூற்றாண்டு, எத்தனையோ வருஷமா, மில்லியன் இயர்ஸ், வாட் எவர் இட் இஸ், பூமி இருக்கு, யாருக்கும் தோன்றாதது, யார் கண்களிலும் காணாததை இவர் ரிசர்ச் பண்ணி லேபில் வச்சு இது வந்து இப்படிப்பட்டது, இத்தனை வருஷங்களுக்கு முற்பட்டது, இப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படின்றதுனால தான் அவரை வந்து கண்டுபிடிப்பாளி, ஃபவுண்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த வார்த்தைகளே ரொம்ப அழகாக இருக்கு. டிஸ்கவர்ட் அப்படின்ட்டு இருக்கும், ஃபவுண்டர்னு இருக்கும், இன்வென்டட் அப்படின்னு இருக்கும். அப்படிதான் அவர்களுக்கு அவ்வளவுதான். பூமியில வந்து பார்த்தீங்கன்னா அது நிமித்தமாக அவர்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாகவும் மதிக்கப்படுகிறவர்களாகவும் அவர்கள் மாறி விடுகிறார்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டிகரை விட்டுறாங்க.
இது எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்ததான தெய்வத்தை அவர்கள் விட்டு விடும்போது என்னதான் சம்பாதிச்சு என்னதான் பெயர் புகழ் எடுத்து என்ன பிரயோஜனம் ஆக்சுவலா? இதெல்லாம் கண்டுபிடிச்ச உன்னுடைய கண்களில் அவர் தெரியலையா? கண்டிப்பாக பாஸ்டர், நான் அதுதான் லிங்க் பண்ண விரும்புகிறேன். நான் அப்போது எந்த மனுஷனும் வந்து தேவனை வந்து பார்க்க முடியல. ஆனால் கிறிஸ்துவர் நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கிறோம். தாவீது கூட வந்து தேவனை வந்துட்டு முகமுகமாக பார்க்க முடியல. ஆனால் அவனுடைய சிந்தனைகள்லாம், அவனுடைய அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிற வார்த்தையை போல காணப்படும். என்னுடைய பாவத்தை வந்து நீங்கள் வந்து கடலில் இருக்கிற ஆழத்தில் நீங்கள் என்னை மூடி போட்டீங்க. இது வந்து அவர் தான் அதை இந்த வார்த்தை சொல்ல முடியும். நான் உன்னுடைய பாவத்தை வந்து நான் மூடினேன், கடலில் இருக்கிற ஆழத்தை வந்து நான் போட்டிருக்கிறேன், அது அடியில் வச்சிருக்கிறேன், நான் எங்கே போய் ஒளிஞ்சாலும் நீங்கள் என்னை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்து தாவீது தேவனோடு கூட இருந்ததுனால தான், அவரை விசுவாசித்தனால தான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வெளிப்படுகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நான் அந்த விசுவாசன்ற வார்த்தையை நான் கனெக்ட் பண்ணுறேன். என்னை பார்க்க முடியல, ஆனாலும் ஒருத்தன் வந்து விசுவாசிக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து தேவன் கொடுக்குற ஞானம், தேவன் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம்லாம் வந்துட்டு மிக அதிகமாக காணப்படுகிறத வந்து நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்கலான்னா, தேவனை பார்க்க முடியல அப்படின்றது உண்மை. தேவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து விசுவாசிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் வந்து தன்னை காமிக்கல, அல்லது விசுவாசிக்கும்படியாக தன்னை காமிக்கணும் அப்படின்ட்டும் கிடையாது இல்லையா? அவர் இந்த பூமியில இறங்கி வந்ததான நாட்கள் உண்டு. அதுவும் ஒரு 33 வருஷங்கள் இந்த பூமியில மனுஷனாய் காணப்பட்டார். அதற்கு பின்பாக விசுவாசித்ததான அப்போஸ்தலர்கள் கூட எழுதுறாங்க, நாங்கள் அவரை மாம்சத்தினால் அறிந்திருந்தாலும் இனி மாம்சத்தின்படி நாங்கள் அவரை அறிய முடியாது. ஏன்னா அவர் இங்கேருந்து போகும்போதே மறுரூபமாய் தான், உயிரோடு எழுந்திருக்கும் போதே மறுரூபமாக அவருடைய அந்த ஒரிஜினல் சரீரத்தில் தான் அவர் எழும்பினார். அப்போ அந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய சரீரம் இல்லை, அவர் காமிச்சாதான். புரியுதா உங்களுக்கு? இன்விசிபிள் மாதிரியே தான் இருக்கும். அந்த சரீரத்தை அவர் காண்பித்தால் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்போ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவனை காண்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் அல்லது நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேதத்தின் அடிப்படையில் அவரை ஐடென்டிஃபை பண்ணுகிறதுன்னு அர்த்தம். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அவரை கண்டடைந்தீர்கள், தெய்வத்தை கண்டடைந்தீர்கள். இப்போ நீங்கள் வாசிப்பீங்க, புலம்பல்ல கூட இருக்கும், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். என்ன மீனிங்கு? என்ன ஒருத்தன் தேடினான்னா அவனுக்கு நான் யாருன்னு தெரியும் அப்படின்றாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டடைதல். இப்போ தேவனை கண்டடையதுன்னா, நான் வந்து யோசித்தோம் நீங்கள் வந்து நின்றுட்டாருன்னா அவர் என்ன பூதமா? அவர் அலாவுதீன் அற்புதம் விளக்குன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? அது விளக்க தடவைனா வந்து என்ன பூதமா? இல்லை கூப்பிட்டா வந்து முன்னாடி நிற்கிறதுக்கு? நீ அப்படிதான் விசுவாசிப்பன்னா அவர் வரவே மாட்டார், அர்த்தமே கிடையாதுல்ல. உனக்கு அப்படி காண்பித்து தான் நம்ப வைக்கணும். இப்போ தேவன் ஒருவர் உண்டென்றும், அவர் நம்மளை படைத்தார் என்றும், அவர் நம்முடைய தகப்பன் என்றும், அவர் நம்மை ரட்சிக்க இந்த பூமியின் மேலே மனிதனாக நம்ம பார்க்கும்படி வெளிப்பட்டார் என்றும், அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், சரீரம் அடிக்கப்பட்டது என்றும், அது வந்து பார்த்தீங்கன்னா பூமியில கல்லறையில வைக்கப்பட்டது என்றும், அதான் புதைக்கப்பட்டது, பூமியில் கல்லறையில வைக்கப்பட்டது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மறுரூபமாய் காணப்பட்டார். அவர் வந்து போகும்போது நான் வந்து வருவேன்னு சொன்னார், காத்திருங்கள்னு சொன்னார் இல்லையா? அப்படி காத்திருக்கிறதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம், அப்படி காத்திருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப இன்றைக்கு ஒருவன் கண்டடைகிறான்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, அவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டான், தெய்வத்தை அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டான், தெய்வத்தினுடைய அடையாளம் தெரியும் அவனுக்கு. அது ஐடென்டிஃபைனா அதான் அவனுடைய மீனிங், தெய்வத்தினுடைய அடையாளம் தெரியும். இப்போ ஒரு 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, செக்யூரிட்டி கேட்டுக்குள்ளார விடும்போது அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? சென்சார்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து செக்யூரிட்டி பர்சனல்ஸ் காணப்படுவாங்க, அவங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? ஒன்று நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டியாக வச்சாலும் ஏற்கனவே அந்த டேட்டா வந்து உள்ளுக்குள்ளார காணப்படும், அந்த டேட்டாவை மேட்ச் பண்ணி இவர் தான் அப்படின்ட்டு அங்கே காண்பிக்கும். அப்போ மேட்ச் ஆனால் உள்ளே அனுப்புவாங்க, அதுதான் அடையாளம் இல்லையா? அப்போ வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய அடையாளம் காணப்படுது. அப்போ அதன் அடிப்படையில் அவரை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டீங்கன்னா நீங்கள் தேவனை கண்டடைந்தீர்கள் பார்த்தீங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து இன்னைக்கு மீனிங்கு. ஒரு நாள் இதில் சொல்லப்பட்டிருக்கிற யார் தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன்ல, அவரை முகமுகமாய் நான் காண்பேன். எல்லாரும் பார்ப்பாங்க ஒரு நாள் அவர் இறங்கி வரும். அவர் சொல்றாரு, நான் இறங்கி வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, என்னை குத்தினவர்களும் பார்ப்பாங்க, பார்த்து புலம்புவார்கள் அப்படின்ட்டு சொல்லுகிறார்கள்வா. அந்த நாளுக்கு காத்திருக்கிறதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம்.
அப்ப கிறிஸ்தவர்களுக்கு வந்து தேவனை தேடுங்கள் அப்படின்றதும் கண்டடைகிறோம் என்பதையும் அதை வேற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாங்கன்னா அர்த்தம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான மீனிங். வேதத்தின் அடிப்படையில நீங்கள் தெய்வத்தை அடையாளம் கண்டீர்கள் என்றால் மெய் தேவனை அடையாளம் கண்டு அவரை தொழுது கொள்ளுகிறீர்கள், அவருக்காய் காத்திருக்கிறீர்கள், அவரிடத்துல ஜெபிக்கிறீர்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்க. ஒரு நாள் அவர் தான் பார்க்க போறீங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில அவரை அடையாளம் காணாதவன் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா அவன் வந்து தெய்வம்னு மனசுல வச்சுட்டு இருக்கிறது அங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா தெய்வமே கிடையாது. இப்ப அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர் என்ன பண்றாரு, முத்திரையிடுகிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி என்பது தேவன் தருகிற முத்திரை, மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் தந்த முத்திரை. அப்ப அந்த முத்திரையை பெற்றவர்கள் தானே. இப்போ ஒரு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னா ஐடென்டிஃபை ஆகணும்ல, மேட்ச் ஆகணும்ல. அது மெய்யான தெய்வத்தை நீ பெற்றிருந்தால் தானே உள்ள போக முடியும். அப்ப எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க சிம்பாலிக்கா நீங்க பார்க்கும்போது ரொம்ப கிளியரா இந்த காலத்துல காணப்படுகிற சயின்டிபிக் டேர்ம்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இந்த காரியத்தெல்லாம் பேச முடியும். ஆக்சுவலா தேவனை கண்டடைதல், தேவனை அறிதல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிளியரா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. அது மாதிரிதான் தேவன் அப்படின்றவனுடைய தேவனுடைய அடையாளம் அப்படியே இதுல வந்து அப்படியே அச்சு அசலா வந்து கம்ப்ளீட்டா எழுதியிருக்கு. கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கு. அது யாருன்னா கிரைஸ்ட். அவர் ஏண்டி வேற தேவன் கிடையாது. அப்ப உள்ள என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆவியை பெற்ற மனுஷன் தான் உள்ள. அதான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை நீங்க துக்கப்படுத்தாதிருங்க. வேற ஆவியை பெற்றிருந்தாலும் அங்க தெரிஞ்சிடும். இங்க வந்து நடிக்கலாம். இங்க வந்து நிறைய பேரை நடத்துறதா, பயங்கர பிரசங்கம் பண்றதா, அந்நிய பாஷையை பேசுறதா, தீர்க்க தரிசனம் சொல்றதா, அற்புதங்களை செய்யறதா, என்ன பண்ணலாம், காமிச்சிக்கலாம், நடிக்கலாம். அல்லது ஜனங்களுடைய பார்வைக்கு அது உண்மையான அற்புதங்களாய் கூட தோன்றலாம். ஏனென்று சொன்னால் வேறே ஆவி இருந்து இந்த கிரியையை செய்ய முடியும் வஞ்சிக்கிறதற்காக. ஆனா என்னன்னா கேட்டை பாஸ் பண்ண முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. புரியுதா? அதுதான் வந்து கண்டடைதல். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பாக்குறீங்க, வந்துட்டு நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, வருங்காலத்துல வந்துட்டு என்ன காணாம விசுவாசி பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு அந்த விசுவாசத்தை வந்து நான் கனெக்ட் பண்றதுக்காக விரும்ப ஒரு வசனத்தை கூட வாசித்து அது முன்னால போலாம். நம்ம யோவான் 14 ஓகே 1-12 வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு விசுவாசத்தை குறித்து பேசுறாரு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்றார். அப்ப விசுவாசம் அப்படின்னா நீங்க கரெக்டா பார்க்கணும். என்னன்னா இப்ப ஒருத்தர் மேல நம்பிக்கையை வைக்கிறது வேற. இப்ப நீங்க மனிதர்களிடத்துல விசுவாசம் வருன்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. நம்பிக்கை நம்பு அப்படி சொல்லலாம். என்ன நீ நம்பு அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம். ஆனா என்கிட்ட விசுவாசம் ஆயிரு அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன்னு சொன்னால் விசுவாசம் என்று சொன்னாலே இருக்கு, ஆனா பார்க்க முடியல. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்புகிறதானதுக்கு பேர் வந்து விசுவாசம். நம்பப்படுகிறவருடைய காணப்படாதவைகள் வந்து உறுதியா இருக்கு அப்படின்ட்டு நீங்க நம்புறது, ஆனா பார்க்கல அப்படின்னு நம்புறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம். அப்ப 2 பேர்ட்ட விசுவாசம் வைக்க முடியுமா? அர்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க எபேசியர்ல பார்ப்பீங்க, ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவி. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் வந்து தேவனிடத்துல வைங்க, என்னிடத்துல விசுவாசம் வரும்னா என்ன அர்த்தம்னா தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறதுனா என்னிடத்துல விசுவாசம், தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறதுனா தேவனிடத்துல விசுவாசம் வரும்னு அர்த்தம். புரியல? தத்துவத்தை பேசுற மாதிரி இருக்கா? தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். தேவனிடத்துல விசுவாசமா இருக்கணும். என்ன மீனிங்னா தேவன் யார் என்பதை அறிந்து அவரிடத்துல விசுவாசமா இருக்கும். இப்ப தேவனிடத்துல விசுவாசமாயிரு அப்படின்னு சொன்னா நீ தேவன் அல்லாத ஒன்றிடத்துல விசுவாசமா இருந்தால் அது தேவனிடத்துல வைக்கிற விசுவாசம் அல்ல. அப்ப தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள் என்றால் தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள். புரியல? இப்ப சொல்ற போது புரியும். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அர்த்தம் என்னன்னா தேவன் யார் என்பதை அறிந்து ஐடென்டிஃபை பண்ணி அவரிடத்துல விசுவாசமாயிருங்கள் என்பதை குறிக்குது. 2 பேரிடத்தில் அல்ல. ஏன்னா தேவன் என்பவர் வேறொருவரோ, இங்க பேசுகிறதான இயேசுவானவர் வேறொருவரோ அல்ல. இயேசுவானவர் இடத்துல விசுவாசமா இருக்கிறதற்கு பெயர் தான் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறது. இயேசுவானவரை தெய்வம் என்று அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் தெய்வத்தை அறிந்து கொள்வது. இயேசுவானவரை காண்பதுதான்
தெய்வத்தை காண்பது, இன்னும் சொன்னா பிதாவை காண்பது. அப்ப பிதாவை அறிவதுன்னா என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட கேள்வி. இயேசுவானவரை அறிதல் தான் பிதாவை அறிதல் என்று சொல்லி அர்த்தம். பிதாவை காண முடியுமா? இயேசுவானவராய் காண முடியும். புரியுதா? பிதாவை காண்றதுன்னா என்ன அர்த்தம்னா பிதாவை காணணும். இப்ப பிதா வந்து காமிக்கிறாரு உன்ட்ட. எப்படி காண்பிக்கிறாரு? இயேசுவாய் காண்பிக்கிறாரு. நான் நம்ப மாட்டேன். பிலிப்பு கேட்கிறான், நீங்க இதுல வாசிக்கிறதுல பின்னாடி வருது என்ன, பிதாவை காண்பியும் எங்களுக்கு போதும் அப்படின்றான். அப்புறம் நம்ம குறை சொல்ல முடியாது, பாவம். என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் நம்புகிறதான அந்த தெய்வத்தை பார்க்க வேண்டும் ஒரு ஆவல் என்று விரும்புகிறார்கள். இப்ப மோசைக்கு ஒரு ஆசை காணப்பட்டுச்சு. என்னன்னா உங்களுடைய மகிமை எனக்கு காமிங்க, நான் பார்க்கணும், என்னிடத்துல கிருபையா இருப்பீங்கன்னா எனக்கு காமிங்க அப்படி சொல்றான். அதுக்கு வந்து அவர் வந்து இப்போ என்னுடைய மகிமையை நீ அப்படியே பார்த்தலாம், உயிரோட இருக்க முடியாது, கொஞ்சம் காமிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போய் கண்மலையின் வெடிப்புல வைத்து நான் உன்னை மூடுவேன், என்னுடைய பின்புறத்தை காண்பா, நீ சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போறாரு, வர சொல்றாரு. அப்போ வந்து 34ஆம் அதிகாரம் சீன் ஓப்பன் ஆகுது. யாத்திராகம் 34 சொல்றாரு. அப்படி கிராஸ் பண்ணும்போது சொல்றாரு, கர்த்தர் 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 கிருபை உள்ளவரும் இரக்கம் உள்ளவரும் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே விட மாட்டேன், தண்டிக்காமல் விட மாட்டேன், குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விட மாட்டேன், நான் மன்னிக்கிறவர், நான் வந்து அக்கிரமத்தை பாவத்தை மீறுதலை மன்னிக்கிற தேவன் அப்படின்னு சொல்றாரு. வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து தன்னை அவரை குறித்து தானே வெளிப்பாடு சொல்லிட்டார். இவ்வளோ வந்து தலை மட்டும் குனிந்து வணங்கி, ஆண்டவரே இது வந்து நடக்காது, ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நாங்கள்லாம் குற்றம் உள்ளவர்கள், எல்லாத்துக்கும் தண்டனையை கொடுப்போன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அதே நேரத்துல நீங்க மன்னிப்புன்னு சொல்றீங்க. அவன் சொல்றான், நீங்க இறங்கி வாங்க அப்படின்னு சொல்றான். அதுதான் 34ஆம். ரொம்ப அற்புதமான ஒரு ஜபம் அது. அப்ப அவருடைய மகிமையை பார்க்க விரும்பினான் இல்லையா? ஆண்டவர் கொஞ்சம் காமிச்சார், காமிச்சு தன்னை குறித்து முழுவதுமாக வெளிப்படுத்துறார். அப்ப அவர் இறங்கி வந்தாதான் வந்து நமக்கு மீட்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜபம் பண்றான். அதே போல பிலிப்பு வந்து பாத்தீங்கன்னா மேசியா வந்துட்டாருன்னு நம்பி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மேசியா என்று, அதாவது ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டான், அதாவது தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டான். கம்ப்ளீட் ரெவலேஷன்லாம் இன்னும் அவனுக்கு வந்து கிடைக்கல, புரியல. பிதா வேற ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கான். பிதா இப்படிலாம் வர முடியாது அப்படின்னு நினைச்சானா என்னன்னு தெரியாது. அப்ப பிதாவை எங்களுக்கு காண்பியும். பார்த்துலாம் வந்தோம், பார்த்துலாம். எங்க இருக்கு அப்படின்னா, ஏன்னா அவர் சொல்றாரு, வசனமா 2வது வசனம் பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பிதாவின் வீட்டுல அப்படின்னு சொன்னா அவருடைய வீட்டுலன்னு அர்த்தம், அவருடைய வீட்டுல, தேவனுடைய வீட்டுல என்று அர்த்தம். அவர் இங்க கீழே இறங்கி வந்து மனுஷனா பேசிட்டு இருக்காரு, உங்களை அங்க கொண்டு போறதுக்கு தான், உங்களுக்கு அந்த இடத்த ஒரு ஆயத்தம் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். அப்படின்னா நான் போவேன், திரும்பவும் வருவேன், அப்போ வந்து நீங்க அந்த இடத்துல பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்துல கூட்டு போகிற காரியத்துக்கு வருது. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், அதாவது பரலோக ராஜ்யம், வழியையும் அறிந்திருக்கு. அர்த்தம் என்னன்னா நான் தான் வழி இல்லையா? தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம், இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன், என்னே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். அதாவது தேவனிடத்துல பரலோகத்துக்கு என்ன இல்லாம வர முடியாது. ஏன்னா நான் இப்படி மனுஷனா வந்ததுக்கு ரீசனே உங்களை கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறேன், அதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு, என்ன அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். ஏன்னா ஓபன் பண்ணிட்டார்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலம் உண்டு, அங்கதான் கூட்டு போறதுக்கு தான், உங்களுக்கு ஆயுதம் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நான் போனேன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களை கூட்டு போவேன். ரொம்ப சிம்பிளா இருக்கா கான்வர்சேஷன் சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இப்போ அறிதல்னா என்ன அர்த்தம்? அறிதல் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ரெவலேஷன், புரிந்து கொள்ளுதல் அல்லது அடையாளம் காணுதல் என்று. என்ன அடையாளம் கண்டுட்டீங்கன்னா நீங்க பிதாவை அடையாளம் கண்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது மீனிங், என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும். இப்போ உங்களுக்கு நான் பேசுனதெல்லாம் புரிஞ்சதுன்னா நீங்க உங்க பிதாவை மனுஷனா கண்டுட்டீங்க.
அவரை அறிந்திருக்கிறீங்க. இன்னும் கேட்டா அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் அவர் கூட தான் சுத்திட்டு இருந்திருக்கீங்க நீங்க. அப்ப பிலிப் வந்து கேட்கிறாரு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பி. இப்படி எல்லாம் போட்டு குழப்பாதீங்க, எங்களுக்கு பிதாவை காண்பீங்க, அது எங்களுக்கு போதும் அப்படின்றார். அவர் கடிந்து கொள்ளலை. பாவம், அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறியாமல் வந்து பாத்தீங்கன்னா வாஞ்சியோட கேட்கிறாங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இதுவே இன்னைக்கு படிக்கிற நமக்கு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அவன் யாரை கேட்டான்? பிதாவை கேட்டான். அவர் சொல்றாரு, என்ன தெரியலையா உனக்கு? இவ்வளவு நாள் கூட இருந்து உனக்கு பிதாவை தெரியலையா? அதான் அவனுடைய அர்த்தம். என்னை அறியவில்லையா, பிதாவை அறியலையா நீ? எவ்வளவு ஒரு ரெவலேஷன். ஆமா, ரொம்ப அவர் ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, பிதாவை அறியவில்லையா, நீ என்னை அறியவில்லையா, என்னை கண்டவன். இது வந்து ரொம்ப பிளெயினா ஓப்பனா பேசுறது. இன்னும் ஓப்பனா, எல்லாமே ஓப்பனா தான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க, ஃபேக்ட் இப்படி இருக்க, விஷயம் இப்படி இருக்க, நீ பிதாவை கண்டு இருக்க தான் அர்த்தம். நீ தேவனை கண்டு இருக்க. ஏன்னா தேவனுடைய மகிமையோடு கூட நீ காணல. உன்னை போல ஒரு மனுஷனா நிக்கிறபடினாலே உனக்கு வந்து நீ இவ்வளவு கேவலமா நீ வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு கேட்டுட்டு சந்தேகப்பட்டுட்டு இருக்கிற. சரி, பரவாயில்ல, உனக்கு வந்து அறியாமையில இருக்கிற. பிலிப்பெல்லாம் நீங்க விட்டுறலாம். 2000 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பேசியிருக்காங்களே சில பாஸ்டர்ஸ், இயேசு வேற பிதா வேற அப்படின்றாங்க பாருங்க. அவங்கள நீங்க என்ன லிஸ்ட்ல வைப்பீங்க? வாசிக்கலாம் திரும்ப. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிதாவை உன்னோடு கூட வச்சுக்கிட்டு நீ அவரை மனித ரூபத்திலே அவரை கண்டு கொண்டிருக்க நீ வந்து சொல்ற. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பு தோமாலாம் என்ன சொல்லியிருப்பாங்க நாள்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை தெரியும், தேவனுடைய குமாரனை தெரியும், அவரோடு தான் நாங்கள் சுத்திட்டு இருக்கோம். எல்லாரும் எப்படி நினைச்சிருவாங்க? இப்போ அவருக்காக சிலர்லாம் அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்க. அவர் ஸ்ட்ரீட்ல வர்றாருன்னா முன்னாடியே வந்து அவர் பேச்சை கேட்கறதற்கும் வியாதி குணமாகறதுக்கும் காத்திருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருப்பாங்க? பெரிய எலிட் குரூப்ல இது என்ன அப்படின்னா, இவர்கள்லாம் சொல்லிப்பாங்க, இயேசுவை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவரோடு கூட நாங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம், ஒரு தான் நம்முடைய மேசியா தெரியுமா, எங்களே அக்செப்ட் பண்ணிட்டாரு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ இவன் கேட்கிறான் பிதாவை காண்பியோன்னு. அவர் சொல்லிட்டாரு, நீ யாரு கூட இவ்வளவு நாள் வந்து இருக்கிற? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க எப்படி கேட்கிற? எப்படி நீ பிதாவை காண்பியும்னு கேட்கிற? இன்னொரு விதமா புரியுற மாதிரி பாஸ்டர்ஸ் சொல்லணும்னா, பிதாவன்னா எங்க போய் இன்னொருத்தரை காமிப்பேன்? ஏன்னா இவரே வந்து சத்தியம், இவர் தான் சத்தியம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னா, இவர் யாரை போய் பிதான்னு காமிப்பாரு? பொய் பிதாவியா காமிக்க முடியும் பிதான்னு? அதனாலதான் சொல்லுவாரு, இந்த பாஷையை தான் சொல்ல முடியும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ பிதாவை காமின்னு எப்படி சொல்ற? இன்னொருவரை பிதா என்று என்னாலே காண்பிக்க முடியாது. நான் தான் பிதா என்று டைரக்டாவும் உனக்கு சொல்ல விரும்பல. அப்படின்னா அர்த்தம் நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லுகிறதான வார்த்தை அல்லவா? அதுக்கு பதிலாக அவர் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை அறிந்தீர்களானால் பிதாவை அறிந்து, இது முதல் நீங்கள் பிதாவை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இதுக்கு மேல வேற என்ன எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல முடியும்? சார் கேட்கலாம், ஏன் இயேசுவானவர் நான் தான் பிதான்னு சொன்னா என்ன? அப்படி வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது. நீ தான் கண்டுபிடிக்கணும் அவர் பிதா தான் அப்படின்ட்டு. அவர் பிதா அல்ல, வேற ஒரு நீ சொல்லக்கூடாது. அவரும் நான் தான் பிதான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா இப்ப எப்படி இருக்காரு? அவரு சரீர பிரகாரமாக மாம்ச சரீரத்திலே அவர் காணப்பட போறார். உனக்காக அடிக்கப்பட போகிற சரீரத்திலே அவர் காணப்படுகிறார். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்டா அவர் தான் பிதா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை கண்டையா நீ பிதாவை கண்டாய், என்னை அறிந்தியா நீ பிதாவை அறிந்திருக்கிற, என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறியா நீ தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிற, பிதாவின் இடத்துல விசுவாசமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. சரியா? அடுத்து 10வது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் பிதாவிலும் பிதா எண்ணிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? விசுவாசின்னு வேற சொல்லிக்கிறிய, என் கூடயே சுத்துறேன்னு சொல்லிக்கிறிய. நான் பிதாவிலும் பிதா எண்ணிலும், இது பயங்கரமான கிளைம். என்ன அப்படின்னா, நீ வந்து பிதா வேற ஒருத்தர் நீ பாக்குற அளவுக்கு திருத்துவர்கள்ட்டே பேசுற மாதிரி இல்ல, திருத்துவத்தை நம்புகிறவர்கள்ட்ட பேசுற மாதிரி இல்ல. நீ என்ன ஒரு விசுவாசி? நான் பிதாவிலும் பிதா எண்ணிலும் நீ இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இருவர் அல்ல, நீ இருவர்னு நினைச்சிட்டு இருக்க, இருவர் அல்ல. நீ பிதான்னு சொன்னதான் என்னதான் சொல்லணும், இயேசுன்னு சொன்னா நீ பிதாவை தான் சொல்ற. அதான் அதனுடைய மீனிங். கரெக்டா இல்லையா? இப்ப நமக்குள்ள தேவன் வந்து காணப்படுற ஆவியாய் காணப்படுகிறார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் தேவனுக்குள்ள ஆவியா காணப்படுறோம் நம்மளால சொல்ல முடியாது. இயேசுனுடைய கிளைம் அப்படித்தானே காணப்படுது, நான் பிதாவிலும் பிதா எண்ணிலும். அப்ப நீங்க பிதாவை எப்படி பார்ப்பீங்க?
பிதா வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காணப்படுகிறதால ஆவிதான் பிதா. பிதாவை நீங்க எப்படி காண்பிப்பீங்க? சரீரத்திலே காணப்படுகிற இயேசு தானே வந்து பிதான்னு சொல்ல முடியும். அதுதானே அவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப இந்த கிளைம் 10வது வசனம் இன்னும் சூப்பரான கிளைம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? விசுவாசிக்காம அவர் மேல இருக்கிறார், நான் கீழே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே இல்லையா? சரி, ஓகே. அடுத்து, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லல. இது என்ன கிளைம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் தானே சொல்றாரு, ஒரு வாய் தானே பேசுது. அவர் சொல்றாரு, நான் பேசல, நான் சுயமா சொல்லல, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பிதாவானவர் பேசுறாருன்னு சொன்னா பரவாயில்ல, பிதாவானவர் கிரியை செய்யறாருன்னா என்ன அர்த்தம்? செயல்படுகிறதே வந்து பாத்தீங்கன்னா பிதாதான். இதுவும் பயங்கரமான கிளைம் இல்ல? ஒருத்தர் வந்து இயேசுவானவர் குணமாக்குறார், பிதா அவனை குணமாக்குகிறார். நான் சுயமாய் நான் செய்யல, நான் பிதாவானவர் தான் கிரியை செய்யறாருன்னு அர்த்தம். பிதாவானவர் மனிதனாக வெளிப்பட்டு, அதாவது இயேசுவாக காணப்பட்டு குணமாக்குறாரு. பிதாவானவர் இயேசுவாக காணப்பட்டு பிரசங்கம் பண்றாரு. பிதாவானவர் இயேசுவாக காணப்பட்டு என்ன பண்றாரு? இந்த ஜனங்களோடு கூட சுற்றி திரிகிறார். பிதாவானவர் இயேசுவாக காணப்பட்டு, அதாவது சரீரத்திலே காணப்பட்டு அவர்கள் சிலுவையிலே தூக்குறாங்கன்னா யாரை தூக்குறாங்க? பிதாவை தூக்குறாங்கன்னு அர்த்தம். இந்த சரீரத்தை தூக்குறாங்க. ஏன்னா இந்த சரீரம் இந்த ஜனங்களுக்காக அடிக்கப்படுவதற்காக தான் காணப்படும். பிதாவானவர் பூமியிலே மனிதனாக தோன்றியதனுடைய காரணமே என்ன? அந்த சரீரத்தை இந்த ஜனங்களுக்காக அடிக்க ஒப்பு கொடுக்கும், அந்த ரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கவும் தான் பிதாவானவர் மனிதனாக வெளிப்பட்டார். அதாவது ஒரு சரீரத்துல வெளிப்பட்டதனுடைய காரணமே அதுதான். அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறேன்னா அவரை விசுவாசிக்கிறேன். ரொம்ப தெளிவா இருந்தது. இன்னும் அதை போக போக ரொம்ப அழகாய் அந்த காரியங்கள் வந்து அவர் சொல்லுவாரு. ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கும். அதாவது ஊமையா பேசுறதை போல காணப்படும். கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா அது எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு, ஓப்பனா அவர் வந்து பேசுறத போல அந்த வார்த்தைகள் காணப்படும். கொஞ்சம் ஆராய்ந்தாலே புரிந்துடும். இவர் வந்து பாத்தீங்கன்னா யாரை சொல்றாருன்னா பிதாவை வச்சு பேசுறாரு. நீங்க 8ஆம் அதிகாரத்துல கூட நீங்க வாசிச்சுட்டே வரும்போது அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அறியாது இருந்தாங்க. அப்ப இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, தன்னை குறித்து பேசுறாரு. என்னை கண்டவன் இது, அதாவது நீங்கள் வந்து உங்க பாவங்களிலே சாவீர்கள், நானே அவர் என்று விசுவாசியா விட்டால், இப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் அடுத்து பார்வோம் அவர்கள் பிதாவை குறித்து பேசினாருன்னு அவர்களுக்கு புரியல. சொல்லுவோம். கண்டிப்பா பாஸ்டர், அநேக காரியங்களை குறித்து பேசணும் பாஸ்டர். மிகவும் பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னும் அதிகமா இந்த காரியங்களை குறித்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். நிச்சயமா ரொம்ப பேசலாம்.